ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐ வந்து எப்படி நம்ம ப்ராடக்ட் செக்யூரிட்டி ஒர்க் ஃப்ளோவில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் பக் பவுண்டரிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு நம்ம என்னென்ன மாதிரிலாம் டாஸ்க்ஸை வந்து குறைக்க முடியும், லைக் அனாலிசிஸ்லாம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் அப்படின்றது தான் இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டானமஸ் ஏஐ எல்லாமே நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம பேசிக்காக வந்து இப்போ நம்ம ஆர்கனைசேஷனில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். ஸோ முன்னாடிலாம் வந்து எந்த ஒரு இட் கேன் பி சிஏவாக இருக்கட்டும் ஆர் சாஸ்டாக இருக்கட்டும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட் ஒரு ஹோல் ப்ராடக்ட்டை வந்து நம்ம சாஸ் டூல்ஸில் ரன் பண்ணியோ ஆர் இந்த நிறைய சிஏ ரன் பண்ணுவோம், நிறைய டிபெண்டன்சி வல்னரபிலிட்டிஸ் எல்லாமே வரும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணி எது ட்ரூ பாசிட்டிவ் எது ஃபால்ஸ் பாசிட்டிவ் பீயிங் இன் சாஸ்ல கூட பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டூல்ஸ் கமர்ஷியல் டூல்ஸ் யூஸ் பண்ணாலுமே நிறைய ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் வரும். நம்ம அதிலேயே வந்து நிறைய டீல் பண்ணுவோம், நம்ம அங்கேயே நம்ம டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ செக்யூரிட்டி ரிவ்யூஸ்லாம் பண்ணுவோம், அந்த டிசைன் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மோர் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் டெவலப்பர்ஸ் கூட. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் நிறைய ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து எவ்வளோ கட் டவுன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பீயிங் இப்போ ஏஐனால நமக்கு வேலை இல்லைன்னு கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோவில் வந்து நம்ம ஏஐ இன்க்ளூட் பண்ணி ஒர்க்கை வந்து நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடி பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயோ நம்ம ப்ராடக்ட் செக்யூரிட்டியை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வர என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்னென்ன வரப்போகுது, ஏன் வந்து நம்ம இதில் ஏஐ இன்க்ளூட் பண்ண போகிறோம், ஸோ ஏஐனால வந்து நமக்கு எவ்வளோ எஃபிஷியண்டாக ரிசல்ட் தர முடியும், ஸோ மேபி எவ்வளோ டைம் குறைக்கலாம் அப்படின்ற நிறைய ஃபேக்டர்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா பீன் டிஃபென்ஸாக இருக்கட்டும் ஒரு அஃபென்சிவாக இருக்கட்டும். ஸோ ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோக்கு நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமோ ஸோ அவ்வளோக்கு நம்ம வந்து ரிசல்ட் நிறைய எதிர்பார்க்கலாம். மோர் பாசிட்டிவ்ஸ் அண்ட் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து நம்ம இப்போ இந்த ஆட்டோமேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம நார்மலாக நம்ம சாட் ஜிபிடி இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம ஏதோ ஒரு ஜேஎஸ் ஃபைல் அப்லோட் பண்ணுறதோ ஆர் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதோ ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த பேசிக் சாட் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேனுவல் ஒர்க்கும் இருக்கும். ஸோ அதில் நம்மளால நிறைய கான்டெக்ட் ஷேர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து மோஸ்ட்டாக ஆட்டோமேஷன் சைடில் போயிடணும். ஸோ மோஸ்ட்லி ஆட்டோமேஷன் சைடு நீங்கள் வந்து ஒரு பிளெயின் பிளெயின் ஓப்பன் ஐபி பேக்கேஜஸ் ஆர் மற்றதை வச்சு நீங்கள் பண்ணும்போது கூட அது கைண்ட் ஆஃப் ஒரு சாட் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சிங்கிள் லேயரில் வரும். ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காக வந்து ஷேர் பண்ணவும் முடியாது. நிறைய சங்க் பண்ணி ஷேர் பண்ணும்போதும் கான்டாக்ட்ஸ்லாம் நிறைய மிஸ் ஆகும். ஸோ ஈவன் தோ நம்ம ஒரு ஒன் ஸ்டெப் ஆட்டோமேஷன் பண்ணுறோம், நம்ம ஓப்பன் ஏஐ ஆர் எனி அதர் ஏ லைப்ரரிஸ் வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளால அந்த கான்டாக்ட்ஸ் பிரேக் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா லேங் செயின் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் லேங்கிராஃப் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபார் ஆட்டோமேஷன்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேங் செயின் வந்து என்னென்ன மாதிரி பிளேசஸில் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ஒர்க் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லேங்கிராஃப் வந்து என்னென்ன மாதிரி பிளேசஸில் யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன்ஸ் தான் நமக்கு. பட் நம்ம யூஸ் கேஸ் வந்து டிஃபர் ஆகும்போது சம்டைம்ஸ் சிம்பிளிஸ்டிக் சீக்வன்ஷியல் டாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம லேங் செயின் யூஸ் பண்ணிப்போம். ஸோ மோஸ்ட்டாக ரெண்டுமே வந்து நல்லா எஃபிஷியன்டான லைப்ரரிஸ் தான் நமக்கு இருக்கிறதுல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லேங் செயின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஃப்ளோ ஒன்று வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஒர்க் ஃப்ளோவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு டாஸ்க் தான் நமக்கு. நம்ம என்ன பண்ணோம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்லாம் நம்ம எடுத்து ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் ஏஜென்ட்க்கு வந்து நம்ம அனாலிசிஸ் கொடுப்போம். ஸோ அது நெக்ஸ்ட் ஏஜென்ட் வந்து நம்ம எடுத்து நம்ம என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணணும்னு இருக்கோம், கைண்ட் ஆஃப் ஏபிஐ பாயிண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு சீக்ரெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, சப்டொமைன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு ஜேஎஸ் அனாலிசிஸில் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சீக்வன்ஷியல் டாஸ்க் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஷியல் டாஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளெயின் நீங்கள் ஓப்பன் ஏ ஆர் எனி அதர் ஏ வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர் உங்களுக்கு வந்து நீங்கள் மோர் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும், நான் வந்து நிறைய எட்ஜ் கேசஸ்லாம் நான் ஹேண்டில் பண்ண முடியாது, இல்லை எட்ஜ் கேசஸ் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல இந்த ஒர்க் ஃப்ளோவில், ஸோ அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து லேங் செயின் ப்ரொவைட் பண்ணுற டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேங் செயின் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100+ வெரைட்டிஸ் ஆஃப் டூல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த டூல்ஸ் வந்து நம்ம இங்கே லீவரேஜ் பண்ணி நம்மளோட ஆட்டோமேஷன் வந்து எவ்வளோக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து சீக்வன்ஷியலி இன்டர் கனெக்டட் ஏஜென்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து லேங் செயினோட பெனிஃபிட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு லேங்கிராஃப் வந்து எங்கே யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இங்க நிறைய நமக்கு நோட்ஸ் நிறைய இருக்கும். சரி, ஒன்னொன்னு ஒரு ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க. இது வந்து லைக் கைண்ட் ஆஃப் ஒரு டாக்குமெண்ட் ரீட் பண்ற ஏஜென்ட். ஸோ இன்னொன்று வந்து ஆஹ், ஒரு கோட் ரிவ்யூ பண்ற ஏஜென்ட். ஸோ லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் நோட் 3 வந்து உங்களோட ஆர்கனைசேஷன்ல இருக்க இன்டர்னல் ஏஜென்ட்னு வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து அந்த ஏஐ கிட்ட இருக்கும், நீங்க ஜஸ்ட் query பண்ணி நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து நமக்கு உள்ள வரும்போது ஒரு ஏஜென்ட்டும் பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ற ஒரு ஸ்டேஜ் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்க இனிஷியலா ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க, அந்த டாக்குமெண்ட்ல மோர் இன்ஃபர்மேஷன் இருக்கு, இன்டர்னல் டெர்மினாலஜிஸ் வந்து அதுக்கு புரியல. ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு இன்டர்னல் ஏஜென்ட் மாதிரி வச்சுக்கலாம், ஆர் நீங்க ஒரு ஒரு மாடலை நீங்க ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஏஜென்ட்ஸும் வந்து கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணும்போது தான் அந்த டாக்குமெண்ட் ரீட் பண்ற ஏஜென்ட் வந்து இன்டர்னல் டெர்மினாலஜி கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அந்த இன்டர்னல் ஒரு ஏஜென்ட் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு லைக் ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ அண்ட் ஃப்ரோ போகிற மாதிரி இருக்கும். ஆர் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் சம்திங் ஃபெயில்ஸ், அது மறுபடியும் ஒரு ரீசெக் பண்ணணும், ஒரு மறுபடியும் ஒரு ஃப்ளோ ரன் பண்ணணும். ஸோ இப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது நம்ம வந்து அங்கே லேங் கிராஃப் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணி மற்ற ஏஜென்ட்ஸ் கிட்டலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ண வச்சு நமக்கு வந்து ஒரு எண்ட் ரிசல்ட் தரும். ஸோ இது வந்து நம்ம லேங் கிராஃப் யூஸ் கேசஸ் நமக்கு என்னென்ன மாதிரி யூஸ் கேஸ்லாம் இந்த மாதிரி வருமோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம லேங் கிராஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம லேங் செயினில் இருக்கிற எல்லாமே இங்கே இருக்கும், பட் இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் தான் இங்கே மேட்டர்ஸ் லேங் கிராஃபில். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டப் கோபைலட் முன்னாடி வந்து நம்ம கிட்டப் கோபைலட் வச்சு நம்ம ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் கோட் எழுதுறதோ இந்த மாதிரி தான் பண்ணிருந்தோம். இப்போ வந்து கிட்டப் கோபைலட்ல வந்து ஏஜென்டிக் மோடும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏஜென்டிக் மோட்லையுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த டாஸ்க் நம்ம அந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட லைக் அந்த ஏஐ கிட்ட நம்ம கேட்கும்போது அதுக்கு என்னென்ன டூல்ஸ் பேசிக்கலி லைக் ஒரு ஏஜென்ட் போது லைக் அதுக்கான டூல்ஸுமே இருக்கும். ஸோ இந்த ஏஜென்ட் ஒரு சர்டன் ஒர்க் பண்ணணும், அதுக்கு ஒரு டூல் தேவைன்னா கண்டிப்பாக அந்த டூலை கால் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இவங்க இன்டர்னலாகவே ப்ராப்பராக செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளால சம்டைம்ஸ் லைக் இப்போ லேங் செயினோ ஒரு லேங் கிராஃப் வச்சோ நம்மளால ப்ராப்பரான ஒரு ஆட்டோமேஷன் கொண்டு வர முடியல. ஸோ அப்படி என்னும்போது நிறைய லைக் ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் வருது, டேட்டா வந்து ஹாலுசினேட் பண்ணுது. தோ டெம்பரேச்சர் நீங்கள் வந்து ஜீரோவில் வச்சாலுமே உங்களுக்கு வந்து ஹாலுசினேஷன் நாங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவுட் ஆஃப் கான்டெக்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ அப்படி என்னும்போது லைக் நம்மளால கோட் பண்ண முடியாது அப்படின்னும் போது நம்ம கிட்டப் கோபைலட் ஏஜென்சி வச்சு நம்மளோட செக்யூரிட்டி ரிவ்யூஸ் ஆர் லைக் நம்ம என்ன ஒரு ஆட்டோமேஷன் என்ன நம்ம ஒர்க் டே டு டே லைஃப் நம்ம ஃபேஸ் பண்றோமோ அதை வந்து நம்ம இதை வச்சு அச்சீவ் பண்ணலாம் பை ப்ராப்பர் ப்ராம்ப்டிங். ஸோ இதுல வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து எங்க ஆர்கனைசேஷன் வந்து பேசிக்கா என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன மாதிரி கோட் பேசஸ் இருக்கோ, ஸோ லைக் ஒரு கைண்ட் ஆஃப் எனக்கு ஒரு செக்யூரிட்டி ரிவ்யூ வருதுன்னா எனக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கோ அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம கேதர் பண்ணி நம்ம இதுகிட்ட கொடுத்து நம்ம என்ன எக்ஸாக்டா தேட போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராப்பரான ஒரு ப்ராம்ப்டிங் கொடுத்தோம் அப்படின்னா இது சீக்வன்ஸ் எல்லாம் நமக்கு அந்த ப்ராஜெக்ட் அனலைஸ் பண்ணிட்டு ரிக்வயர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதை எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப் ரிவ்யூஸ் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கா நான் வந்து சொல்றேன். இது இன் ஃபியூச்சர்ல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பார்ப்போம். ஸோ பேசிக்கா வந்து ரியல் வேர்ல்ட் செக்யூரிட்டி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா நிறையவே இருக்கு. ஸோ நான் வந்து ஏஐ வச்சு லீவரேஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு சிவி அனாலிசிஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு ப்ராடக்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நிறைய கோட் பேசிஸில் ஆர் சம் டாக்கர் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வல்னரபிலிட்டிஸ் வந்து கஸ்டமர் சைட்லேருந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆர் உங்கள் இன்டர்னல் எஸ்சிஏ டூலே பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட் பண்ணும். அதில் சம்திங் நம்ம எல்லாமே வந்து பிளாக் பண்ண மாட்டோம், ஒரு சிலது நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். லைக் கஸ்டமர் சைட்லேருந்து வர இது மாதிரி சிவி வந்து எங்களுக்கு கிளாரிங்காக இருக்குது, ஒரு அலாரமிங்காக இருக்குது அப்படின்னும் போது அவங்க கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு டீடைல் அனாலிசிஸ் பண்ணி தரணும். ஸோ இந்த சிவி வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆர் இந்த சர்வீஸை வந்து அஃபெக்ட் பண்ணுதா, இது ரியலி அஃபெக்ட் பண்ணுதான்றதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது லைக் மேனுவல் வேவோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா லைக் இந்த சிவி எடுத்துட்டு இந்த சிவியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த சிவி வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறோமா, ஒரு டேரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணுறோமா, இல்லை லைக் ஏதோ ஒரு லைப்ரரி வந்து அதோட டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி ஆர் லைக் சைல்டாக யூஸ் பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அது சைல்டாக யூஸ் பண்ணுதோ லைக் ஒரு பேரண்டாக யூஸ் பண்ணுறதுனாலும் அந்த என்ன வல்னரபிள் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணும்போது கான்டெக்ட் மிஸ் ஆகும் நம்ம கோட் பேஸில். சரி லைக் அது வந்து இன்டர்னலாக கூட யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அது நம்ம ஓவர் வியூவில் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல மிஸ் பண்ணி அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 80-90% வந்து நம்மளால பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இது ஒரு 10% வந்து சம்டைம்ஸ் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணுறதுனால மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ப்ராப்பராக லைக் டைம் கன்சியூமிங்காக பண்ணுறதுக்கு நம்ம ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் லைக் ஒரு பக் பவுண்டி ஹண்ட்ரட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து
மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை வந்து பெருசா யாரும் ரீட் பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்க ரீட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, அப்போஸ்கேட்டட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெறையவே இருக்கும். ஸோ அத டிஎஃப்எஸ்கேட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுலேருந்து லைக் லாஜிக் புரிஞ்சு என் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலே நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா லைக் அது மாதிரி நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் இருக்கும் ஆன் லைக் ஒரு டைனமிக் ப்ரௌசரை நம்ம லோட் பண்ணி சைட்டை லோட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் லோட் ஆகும். ஸோ அப்படி என்னும்போது நம்ம அதை வந்து நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து நம்ம டிஎஃப்எஸ்கேட் பண்ணி அனலைஸ் பண்ணி நமக்கு ஏதாச்சும் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் சென்சிட்டிவ் இன் பாயிண்ட்ஸ் ஆர் எனி அதர் இன்டர்னல் சப்டொமைன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம லைக் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏஐ வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம ஜீரோ டே ஹண்டிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக முன்னாடி வந்து மேனுவல்வே பார்த்தீங்கன்னா லைக் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தோம் அப்படின்னா அதோட டெக் ஸ்டாக் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ அந்த டெக் ஸ்டாக்கோட பேசிக்ஸ்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த டெக் ஸ்டாக்ல வந்து எப்படி வந்து ரிக்வஸ்ட் ஃப்ரேம் பண்ணுறாங்க, ஸோ எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் வெளியே வருது, என்னென்ன மாதிரி ஃபில்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் நிறைய இருக்குது நமக்கு லைக் இன்புட் இருக்குது, அதோட டேட்டா ஃப்ளோ, அதோட அவுட்புட் எப்படி வருது, ஆக்சஸ் கண்ட்ரோல் பற்றி. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறையவே இருக்கும். ஸோ நிறைய கேசஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் வந்து அன்ஆத்தென்டிகேட்டட் சீரீஸ்லாமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த இடத்துலமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து மிஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து எத்தனை ஏபிஐஸ் இருக்கு, இங்க ஆத்தென்டிகேஷன் எப்படி யூஸ் பண்றாங்க, ஆத்தரைசேஷன் எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்புட் ஹேண்டில் பண்ணுது, ஸோ அவுட்புட்ல எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ச் பை இன்ச்சா நம்ம வந்து லைக் ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணி அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து மேனுவல் வே ஆஃப் இதுல. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐ வச்சு பண்ணும்போது ஸோ ஏஐக்கு ஆல்ரெடி பேசிக்காக ஏஐக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் ப்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ வேர்ட் ப்ரெஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுக்கு தெரியும். ஸோ வேர்ட் ப்ரெஸ்ல பிளகின்ஸ் இருக்கு, வேர்ட் ப்ரெஸோட கோர் இருக்கு. ஸோ வேர்ட் ப்ரெஸ் கோர் வந்து எப்படி ஒர்க் ஆகும், அதோட பிளகின்ஸ் எப்படி இன்டெகிரேட்டை எப்படி ஒர்க் ஆகும். ஸோ அப்படின்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஐ கிட்ட வந்து ஜென்ரலாகவே இருக்கும். அது லைக் எண்ட் ஆஃப் ஒரு ஓப்பன் நாலேஜ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் லைக் இது ஆத்தென்டிகேஷன் இருக்கா, ஆத்தரைசேஷன் இருக்கா, ஆர் சம் அதர் செக்ஸ் லைக் நம்ம இதெல்லாம் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நம்ம பேசிக் ஒரு மேனுவல் செக்யூரிட்டி உள்ள பார்ப்போம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ப்ராப்பராக சார்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராம்ப்டிங் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக வந்து நம்ம ஏஐ வச்சு பண்ணும்போது நம்ம எல்லாமே ஏஐ கிட்ட கொடுக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஒர்க்ஸ் நம்ம இதெல்லாம் வந்து நம்மளால மேனுவலாக பண்ண முடியுமோ, நம்ம ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதோட அவுட்புட்டை நம்ம ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணி நம்ம ஏஐ கிட்ட கொடுத்து அதுக்கான டாஸ்க் என்ன, கோல் என்ன, அது என்னென்ன மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணணும், அது அவுட்புட் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், ஸோ அப்படின்றதாமே நம்ம வந்து ப்ராப்பராக டிசைட் பண்ணி வச்சுக்கணும். அது கண்டிப்பாக வந்து நமக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் வந்து ஒரு பேசிக் நாலேஜ் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளோட அவுட்புட் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரும். இல்லைன்னா அது கைண்ட் ஆஃப் ஒரு கொலாப்ஸ்டு அவுட்புட் மாதிரி போயிடும். ஸோ அது கூட நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு டீப் அண்ட் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மிஸ்லீடிங் ஏஐ வந்து மிஸ்லீட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அந்த ரிவர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு ஹார்ட் திங். ஸோ இப்போ நம்மளும் அதே முன்னாடி பேசின ஒரு தான் லைக் ஏஐ கிட்ட இருந்து நம்ம எப்படி வந்து ரிசல்ட் வந்து ப்ராப்பராக நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னா லைக் மோஸ்ட்டாக நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத நம்ம ப்ராப்பராக ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வே இருக்காது. ஸோ ஏஐ வந்து நம்ம இப்படி வேலை வாங்கலாம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வே வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டாஸ்க் அதுக்கு தரணும். ஸோ அது வந்து என்ன பண்ண போகுது கைண்ட் ஆஃப் லைக் நம்ம முன்னாடி நிறைய லைக் ப்ராம்ப்ட்ஸ் நிறைய பார்ப்போம். ஆஸ் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஒரு டெவலப்பர் சம்திங் இது மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்து இது மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து அதை என்ன அச்சீவ் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்றத ப்ராப்பராக நம்ம வந்து டாஸ்க்கை டிஃபைன் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணணும். லைக் கைண்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி அதுக்கு கோல் வந்து நம்ம எப்படி தரணும், நெக்ஸ்ட் வந்து அதுக்கு என்னென்ன டாஸ்க்லாம் லைக் என்னென்ன ஒர்க் பண்ண போகுது, என்ன செக் பண்ண போகுது அப்படின்றத நம்ம வந்து ப்ரீஃபாக தரணும் வித் சம் ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அடுத்த அவுட்புட்ஸ் வந்து நம்ம எப்படி கிராஃப்ட் பண்ண போகிறோம், என்னென்ன மாதிரி ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து அதுக்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். சே லைக் இப்போ நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரெஸ்பான்ஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் சம்டைம்ஸ் ஏஐக்கு வந்து அது தெரிகிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து அதனால் தர முடியாது. ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு லைக் அவுட்புட்டில் வந்து எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்து அதை ப்ராப்பராக நம்ம வந்து டிராஃப்ட் பண்ணிக்கணும் அந்த ப்ராம்ஸை. ஸோ செகண்டு நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா அது ஏஐக்கு தரவே ஒர்க் லோட்ஸ் அண்ட் அதோட மாடல்ஸ். ஸோ ஒர்க் லோட் போது என்ன சொல்கிறோன்னா லைக் நம்ம ஒரு ஏஐ கிட்ட போயிட்டு எனக்கு மொத்த ஆப்பையும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க். அது ஆக்சுவலாக அதை வந்து நம்ம எவ்வளோக்கு சங்க் பண்ணி தருமோ. சே ஃபார் எக்ஸாம்பிள்
கைண்ட் ஆஃப் ஒரு டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணுறதுக்கோ, ஆர் சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கோ, ஆர் ஒரு என்டையர் கோட் பேஸ் பதிலாக லைக் இம்பார்ட்டன்ட் கோட் பேஸ் தட் ஹேண்டல்ஸ் ஆத்தரைசேஷன் ஒரு அத்தன்டிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் நம்ம சின்ன சின்ன கண்டென்ட் மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து அதனால ப்ராப்பராக வந்து எக்ஸ்பெக்டட் ஒர்க்கை வந்து பண்ண முடியும். நம்ம சங்க் ஆஃப் இது கொடுத்தோம் அப்படின்னா அது சம்டைம்ஸ் முக்கியமான விஷயங்களையும் கூட அது மிஸ் பண்ணிட்டு லைக் இதுதான் எண்ட் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். நமக்கு வந்து அந்த எண்ட் ரிசல்ட் நமக்கு இப்படி தான் வரணும்ட்டு ஐடியா இருக்குன்ற போது இந்த ஒரு இம்ப்ராப்பர் ரிசல்ட்டை பார்க்கும்போது நமக்கு கிளியரா தெரியும் இது வந்து நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிருக்கு. இது லைக் இன்புட் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு செக் பண்ணல, லைக் இதோட டெக்ஸ்ட் ஆக்ஷன்ன்றதை அனலைஸ் பண்ணல. ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கோம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் ஒர்க் லோட்ஸை கொடுத்து நம்ம அதுகிட்ட ப்ராப்பரான டாஸ்க்கும் ஈவன் தோ உங்களால் ஒரு டாஸ்க்கை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணி ப்ராம்ப்டை உங்களால் கொடுக்க முடிஞ்சதுனாலுமே அந்த ஒர்க் லோடு வந்து ஹெவியாக இருந்ததுன்னா அது நிறைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதனால ஒர்க் லோடை வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்மாலர் பீசஸில் தரணும். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஏஜென்ட்டை வந்து இந்த டாஸ்க் தான் தரணும், லைக் டாக்குமெண்ட் ரீட் பண்ணுற டாஸ்க் மட்டும் தான் தரணும். அவர் இன்னொரு ஏஜென்ட் வந்து லைக் இது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் ரீட் பண்ணி அதோட சம்மரைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தரணும். ஸோ இப்படின்ற மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன ஏஜென்ட்ஸ் மாதிரி நம்ம டெவலப் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதோட டாஸ்க்கை வந்து அது ப்ராப்பராகவும் பண்ணும், நல்லா க்ளீனாகவும் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் தான் நமக்கு. ஸோ பேசிக்காக நமக்கு வந்து ஓப்பன் ஐயில் பார்த்தீங்கன்னா நமக்கு O3 மாடல், GPT 4.10, GPT இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ ஒரு மாடல்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஓப்பன் சோர்ஸ் நீங்கள் ஒரு மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஸோ அந்த மாடலை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாடல் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நல்லா பண்ணும், இது ரீசனிங் இருக்கா, ஆர் லைக் நம்ம பண்ணுற டாஸ்க்கு வந்து ரீசனிங் தேவையா, ஆர் லைக் ஒரு பிளெயின் அனாலிசிஸ் நமக்கு போதுமா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஒரு அப்போஸ்கேட்டடாக இருக்கு. ஸோ அந்த அப்போஸ்கேட்டட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் அந்த மாதிரி இது கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஈவன் தோ அதை வந்து டிஎஃப்எஸ்கேட் பண்ணு அப்படின்னு கேட்டாலுமே சம்டைம்ஸ் அது இன்கரெக்ட் ரிசல்ட்ஸ் தான் நமக்கு தரும். ஏன்னா மாடல் நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னா லைக் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் GPT 3.5 ஆர் 4 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதனால பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற எண்ட் ரிசல்ட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் டிஎஃப்எஸ்கேட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதனால கொடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஒரு ரீசனிங் மாடல்ஸ் நீங்கள் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி இவங்க அப்போஸ்கேட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்னதாக டீகம்பைல் பண்ணி வச்சுட்டு அதோட லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ஒன்ஸ் லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ண உடனே லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் டீடைல்ஸ் ஆர் த ஒர்க் நம்ம அந்த ஏஐ கிட்ட கொடுக்குறது அதை வந்து ப்ராப்பராக சின்னதாக செக் பண்ணி எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்து தரும். ஸோ அதனால தான் வந்து ஒர்க் லோடும் லைக் நம்ம யூஸ் பண்ணுற மாடலும் மேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேசிக்கலி லைக் நம்ம எடுத்த ஒரு ஈவன் தோ நம்ம எல்லா விஷயங்களும் ஒரு ப்ராப்பராக டிராஃப்ட் பண்ணி கொடுத்தாலுமே ஒரு சில சின்ன விஷயங்கள் விடும். ஏன்னா நம்ம அந்த ப்ராம்ப்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன விஷயங்களை விட்டுருப்போம். ஸோ அதை வந்து நம்ம குட்டி பேசிக்காக ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் லைக் பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் அவுட்புட் ஆர் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ப்ராம்ப்ட் இந்த மாதிரி நம்ம கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கொடுத்து அதுக்கிட்ட நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கலாம். ஏன்னா லைக் கான்டெக்ட்ல இருக்கும்போது அதை வந்து ஆடிங் அப்பான் டு தி இனிஷியல் ப்ராம்ப்ட். ஸோ அதனால ஈஸியாகவே வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் லேட்டராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆர்எஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரீவியஸ் அவுட்புட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் டீப்பாக போகணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அதை ஹைலைட் பண்ணி பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் கான்டெக்ட் ஆர் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் அவுட்புட் அப்படின்ற மாதிரி போட்டு இதை வந்து நம்ம இன்னும் ட்ரில் டவுன் பண்ணணும் அப்படின்ற போது நீங்கள் இன்னும் ப்ராம்ப்ட் என்ஹான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பேசிக்காக முன்னாடி சொன்ன மாதிரி தான் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நமக்கு வந்து ப்ராப்பராக தெரியணும். நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அடுத்து நம்ம அதை என்னென்ன மாதிரி ஒர்க் அதை பண்ண வைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஒரு பாயிண்ட் வைஸில் நம்ம வந்து டீட்டெயிலாக தரோம். பேசிக்கலி நம்ம வந்து ஒரு மேனுவல் வே ஆஃப் பண்ணுற மாதிரி தான். இந்த ஒர்க் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன நம்ம கோல்ன்றதை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணி நம்ம கிளாரிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு வந்து என்னென்ன ஃபேஸஸ் ஆஃப் நம்ம அந்த ஒர்க்ல வந்து என்னென்ன ஃபேஸஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ஒரு பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம போட்டு வச்சு ஒரு கைண்ட் ஆஃப் செக்லிஸ்ட் மாதிரி நம்ம வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கேயுமே பண்ண போறோம். லைக் ப்ராப்பரா ஒரு கோலை டிஃபைன் பண்ணி அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம லைக் தரணும், அது என்னென்ன போய் தேடணும், என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத நம்ம ப்ராப்பரான ஒரு ப்ராம்ப்டிங் கொடுத்து அதோட ரிசல்ட் என்னன்னு நம்ம எவாலுவேட் பண்ணி பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எப்படி நம்ம ரீஃபைன் பண்றது, என்னென்ன மாதிரி விஷயங்களை அதை பண்ண வைக்கிறது, ஸோ அப்படின்றத நம்ம அந்த ப்ராம்ப்ட்ல வந்து இன்க்ளூட் பண்றதோ ஆர் லைக் தி அதர் கான்வர்சேஷன்ல வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதோ அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து ஒரு ஏஐ வந்து நமக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதுக்கேற்றதெல்லாம் நம்ம வந்து லைக் ஒரு இனிஷியல் ரவுண்ட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து நம்ம செக் பண்ண வேண்டியதுதான்.
ஸோ பேசிக்கலி முன்னாடி சொன்ன ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸ் மாதிரி தான். லைக் இதை வச்சு நான் சிவி அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் தனியாக ஒன்று. நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ரீகானும் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கைண்ட் ஆஃப் பக் பவுண்டி யூஸ் கேசஸ் தான் நம்ம வந்து பண்ணுவோம். லைக் எவ்வளோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் வந்தாலும் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் வந்து நம்ம இந்த ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்து, ஏஜென்ட் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி டிஎஃப்எஸ் கேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். டிஎஃப்எஸ் கேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏஐ கிட்ட கொடுத்து என் பாயிண்ட் சப்டொமைன்ஸ் ஆர் எனி சீக்ரெட்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து ப்ராப்பரான ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு என் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான கேர்ள் ரிக்வஸ்ட் வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம அந்த கேர்ள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு ஆத்தென்டிகேஷன் வேணுமா, லைக் ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் அந்த டேட்டா வர முடியுமா, ஸோ அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜீரோ டே ஹண்டிங். அடுத்து வந்து லைக் இன்டர்னல் பெயிண்டர்ஸ் அசிஸ்டன்ஸ் ஃபார் லைக் ப்ராடக்ட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணும்போது பேசிக்காக உங்களுக்கு டிக்கெட் சைன் ஆகும், அதுக்கான டிசைன் டாக்குமெண்ட்ஸ் த்ரெட் மாடல் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து நம்ம ஒரு செக்யூரிட்டி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த ஐட்டம்ல இருக்கும். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இது வரைக்கும்? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ஆக்சுவலா. இப்போ அந்த சாரி வேற யாரும் கேக்குறேன்னா கேளுங்க. ஓகே, ஐ வில் ஆஸ்க் இட். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நமக்கு இந்த எம்சிபி இருக்குல்ல, மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால், எம்சிபிக்கும் இந்த லேங் செயினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலா? இப்போ ரெண்டுலையுமே வந்து டூல் காலிங் பண்ண முடியுமா? ரெண்டுமே நம்ம டூல் காலிங் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா எம்சிபி வந்து ஐடியலி நம்ம ஒரு ஏபிஎஸ் மாதிரி தான் நமக்கு. சே லைக் உனக்கு இந்த டூல்ஸ் வேணும், இந்த டூல்ஸ்ல இந்த அவுட்புட் வரப்போகுது, இந்த இன்புட் தரப்போற, ஸோ அப்படின்னும் போது நம்ம அந்த ஏபிஎஸ் கால் பண்ணி இது பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதுல பேசிக்கா டூல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏபிஎஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷனலி யூஸ் பண்ற லைப்ரரிஸ் மாதிரி தான். ஓகே, இதுல லேங் செயின்ல ட்ரெடிஷனல் லைப்ரரி மாதிரி இருக்கும். லைப்ரரிஸ் மாதிரி, ஆமா. ஓகே, இன்ஸ்டெட் வந்து எம்சிபில வந்து அது ஏபிஐ மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிப்போம். அதில் நமக்கு இந்த டூல் வேணும் அப்படின்னும் போது ஏஐக்கு வந்து இந்த டைம்ல இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்டொமைன் இன்விடேஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது கமெண்ட் ஃபீட் பண்ணியிருப்போம். அது ஒரு இன்டர்னலி ஒரு ஏபிஐ மாதிரி கால் பண்ணி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிக்கும் போது ஆர்எல்ஸ் லைக் வேற ஒரு யூஸ் கேஸ் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும் எம்சிபியில். ஓகே, ஸோ அப்போ லைப்ரரினா எப்படி இருக்கும்னு சொல்ல வரீங்க? புரியல. லைப்ரரினா எப்படி இருக்கும்னு சொல்ல வரீங்க? இம்போர்ட் மாதிரி பண்ணுமா? ஆமா, நார்மலா இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். லைக் உங்களுக்கு ஒரு என்னோட யூஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னா லைக் இந்த ஒரு இன்டர்னல் பின்டெஸ்ட் லைக் ஒரு கான்ஃபரன்ஸ் டாக்குமெண்ட் வந்து நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கா ட்ரெடிஷனலா வந்து லைக் ஒரு கான்ஃபரன்ஸ் அந்த கீஸ் எல்லாமே ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணிட்டு நீங்க ஹோல் கண்டென்ட் வந்து HTML-ஆவோ ஆர் டெக்ஸ்டாவோ நீங்க லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பேசிக் வே ஆஃப் ஏ அனாலிசிஸ். இதுவே உங்களுக்கு வந்து லைக் நீங்க நிறைய எட்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு லேங் செயின்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் டூல் கிட் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் டூல் கிட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக கான்ஃபரன்ஸ் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத ஓப்பன் சோர்ஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தானே எம்சிபியும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க செம்கிரிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா செம்கிரிப்புக்கு ஒரு எம்சிபி சர்வர் இருக்கு. அந்த சர்வரை நீங்க வந்து திரும்ப இப்போ நீங்க எஸ்எஸ்சின்னு அதோடைய இம்ப்ளிமெண்டேஷனை விட்டுருங்க. இப்போ STDIN ஒன்று இருக்கு, அதுல வந்து வச்சு ரன் பண்ணணும்னா நீங்க அதை எப்படி ரன் பண்ணணுன்ற கோடை மட்டும் உள்ள எடுத்து போட்டுப்பீங்க. அந்த நீங்க எந்த ஏஐ ஐடி யூஸ் பண்றீங்களோ அது பேசிக்கா அது ஒவ்வொன்றுத்தையும் கால் தானே பண்ண போகுது. இல்ல கரெக்ட், அது கால் பண்ண போகுது. ஆனா அங்க வந்து நீங்க எல்லாமே செட்டப் பண்ணி வச்சு நீங்க அங்க ஒரு ஃபுல்லி ப்ளோன் ஆட்டோமேஷன் நீங்க பண்ண முடியாதுங்க. நீங்க எல்லாமே நிறைய கான்ஃபிகர் பண்ற வேலை இருக்கும் உங்களுக்கு அங்க. ஸோ பேசிக்கலி எனக்கு பெரிய லெவல் ஐடியா இல்லை. நான் இனிஷியலா எம்சிபி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அது வந்து எனக்கு அவ்வளவோ எனக்கு ஒரு ஃபுல் ப்ளோன் ஆட்டோமேஷன் எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, வந்து உங்களுக்கு ஒரு பிளகின் மாதிரி உங்களுக்கு இருக்கு, அந்த பிளகினை வந்து உங்களால யூஸ் பண்ண முடியுதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களால எம்சிபியில் வந்து ஒரு ஃபுல் ப்ளோன் ஆட்டோமேஷன் பண்ண முடியும் அப்படின்னும் போது உங்களுக்கு அது ஃபீசிபிளா இருக்கு. எனக்கு பெருசா ஐடியா இல்லை. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ஃபீசிபிளா தெரியல ஒரு ஃபுல் ப்ளோன் ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஓஹோ, ஓகே ப்ரோ. அகைன் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏஐ எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ பேசிக்கலி நான் வந்து இவ்வளவு நாள் வந்து ஏஐ வச்சு நான் வந்து என்னோட ஆர்கனைசேஷன்லயும் சரி ஆர் பக் பவுண்டி ஆர் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்ல எப்படி நான் லீவரேஜ் பண்ணியிருக்கிறேன், ஸோ எந்த அளவுக்கு லீவரேஜ் பண்ண முடியும், ஸோ அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணி வச்சதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஒரே ஒரு டவுட். இப்போ எம்சிபி நீங்க சொன்னீங்களே, ஸோ கேன் வி கன்சிடர் எம்சிபி அஸ் அ
gateway, like we used to use API gateway, right, in the organization. So அது மாதிரி வச்சுக்கலாமா, wherein we can plug multiple models into the MCP, and then we can utilize it for the further flow. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து உங்களால ஒரு வந்து it's kind of a library, Python library, where correctla correct ஆமா. Is that MCP and LangChain? I mean, அதுதான் ஒரு டவுட். இல்ல ஆக்சுவலா எம்சிபில வந்து நம்ம டூல்ஸை தான் பிளக்இன் பண்ணுவோம். எம்சிபில மாடலை பிளக்இன் பண்ண மாட்டோம். பேசிக்கலி LangChain அண்ட் எம்சிபி ரெண்டுக்குமே கான்செப்ட் என்னன்னா, ஏ அண்ட் எல்எல்எம் மாடல்ஸ்க்கு எக்ஸிகியூஷன் கெப்பாசிட்டி கிடையாது. அதனால ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ஒரு சிஸ்டம்ல ஒரு டூலை கால் பண்ண முடியாது. பட் LangChain அண்ட் எம்சிபி ரெண்டுலையுமே என்ன பண்றோம்னா, அதுக்கு எக்ஸ்டர்னல் டூலை வந்து பிளக்இன் பண்றோம். எம்சிபில அது கொஞ்சம் ஓப்பனா இருக்கு. ஐ கெஸ் LangChainல வந்து அது கொஞ்சம் இப்போ பைத்தன்ல எப்படி பேக்கேஜ் இருக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த மாதிரி தான் இருக்கு. நமக்கு ஏதாச்சும் ஒரு டூல் செட் வேணும் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த டூல் டெவலப் பண்ணி நம்ம பேசிக்கா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா எம்சிபில நம்ம என்ன நினைச்சாலும் அதை எழுதலாம். ஆமா, LangChainல நீங்க எழுத முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு லைப்ரரி எழுதணும். இப்போ கம்பெனி ஆர்கனைசேஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்னதான் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணாலும் இன்பில்டா நான் வந்து ஒரு SQL டிரைவர் எழுதுறோம் அப்படின்னா நம்மளே வந்து ஒரு லைப்ரரி மாதிரியே எழுதி அதை வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணிப்போம்ல. அந்த மாதிரி நம்ம ஏதாவது LangChainல எழுத முடியுமா? எழுதலாம். Yeah, you can write. Okay. ஓஹோ. ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் லைக் இவங்க கிட்ட இருக்க டூல்ஸை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. உங்க ஓன் டூல்ஸுமே வந்து நீங்க எழுதிக்கலாம். புரியுது. இதுக்கு ஓபன் சோர்ஸா நிறைய வச்சுட்டாங்க. ஆமா, அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூஸ் கேஸ். ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸிக்யூஷன், என்ன மாதிரி இன்புட்ஸ், என்ன மாதிரி ப்ராசஸிங் வேணுமோ, லைக் அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆர்கனைசேஷன் ஆர் யுவர் பர்சனல் நீட்ஸ். ஸோ உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ நீங்கள் அதில் போய்க்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிற யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் யூ கேன் அச்சீவ் தி சேம் வித் MCP. பட் உங்களுக்கு எஃபிஷியன்ட் வே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் LangChain ஆர் LangGraph வச்சு பண்ணுறது எனக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாகவும் இருக்குது. அவுட்புட் லைக் ரிசல்ட்ஸுமே வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஓகே. இதுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா AI டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்களா? இல்லை, ஆக்சுவலாக எங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு இன்டர்னல் AI இருக்கும். ஸோ பேசிக்கலி Azure AI தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி வச்சு நமக்கு என்ன மாடல்ஸ் வேணுமோ நம்ம பிளக்இன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது வந்து ஒரு ஐடி மாதிரி இருக்குமா? API, பேசிக்கலி API பாயிண்ட். நீங்கள் OpenAI இம்போர்ட் பண்ணிட்டு லைக் என்ன மாடல் வேணும், லைக் என்ன வேணும்ன்றத லைக் ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். லைக் நம்ம மோஸ்டா எம்சிபிக்கும் ப்ளீஸ் கோ அஹெட். பேசிக்கா நம்ம வந்து பேஸ் URL தர மாதிரி இருக்கணும் நம்ம OpenAI லைப்ரரிஸ் எல்லாமே. ஸோ அது மாதிரி நமக்கு எங்க வந்து நம்ம AI யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பேஸ் URL கொடுத்து அதோட லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது LangChainக்கு சொல்றீங்க? LangChain, LangGraph, whatever it is. ஓகே. ஏன்னா இப்போ OpenAI வந்து இந்த ChatGPTலயே MCP சப்போர்ட் ரீசெண்டா எடுத்துட்டு வந்தாங்க. நேத்து தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குமே பப்ளிக்லி ஹோஸ்டட் SSE சர்வீஸ்க்கு வந்து URL மாதிரி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் எனக்கு டிஃபரன்ஸ் புரியலன்னு கேட்டேன். ஓகே. இல்ல ஆக்சுவலா வந்து ரெண்டுமே வந்து அல்டிமேட் எய்ம் வந்து ரெண்டுமே சேம் தான். அதாவது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ்க்கு இன்டகிரேஷன் கொடுக்கறது தான். லைக் டெக்னிக்கலி இட்ஸ் டிஃப்ரெண்ட். அதாவது வந்து இப்போ உங்களுக்கு MCPக்கு வந்து சில டெஃபினிஷன் இருக்கும், டூல்ஸ், ரிசோர்சஸ், ப்ராம்ப்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த மாதிரி இப்போ டூல் கால்ஸ் வந்து கொஞ்சம் அதுக்குன்னு வேற கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ ஈவன் தோ தி அப்ஜெக்டிவ் இஸ் சேம், ரெண்டும் வந்து டெவலப்ட் பை 2 டிஃப்ரெண்ட் கம்பெனி. ஸோ MCPs பார்த்தீங்கன்னா இந்த சாட் பாட்ஸ் கூட கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி தெரியும். இந்த டூல் கால்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் இல்லை ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோ எழுதும்போது உங்களுக்கு இது பெட்டருங்கிற மாதிரி தோணும். ஓகே. அகைன் ஐடியலி உங்களோட அவுட்புட் எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, உங்க ஃப்ளோ எப்படி வேணும்ன்றத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நீங்க MCP யூஸ் பண்ணிக்கலாமா ஒரு ஏஜென்டிக் AI ஒரு LangChain, LangGraph யூஸ் பண்ணிக்கிறது உங்க யூஸ் கேஸ் தான் அது. இன்னொரு क्वेश्चन கேட்கலாமா? கேளுங்க. இப்போ இந்த ஏஜென்டிக் ஏஐன்னு சொன்னீங்கல்ல, இப்போ MCP வச்சு எழுதுனாலும் அது வந்து ஒரு AI ஏஜென்ட்டா மாறிடுது. LangChain வச்சு எழுதுனாலும் ஒரு ஏஜென்ட்டா AI ஏஜென்ட்டா தான் மாறுது.
அது என்ன ஸ்பெசிஃபிக்கா ஏஜென்ட்டுக்கு ஏஐ? ஸோ இப்போ நீங்க எம்சிபி வச்சு சொல்லும்போது நீங்க ஏஜென்டிக் ஏஐ அங்க இருக்க மாதிரி சொல்றீங்க பாத்தீங்களா? அது எக்ஸ்பிளிசிட்டா அங்க கிடையாது. ஸோ நீங்க வந்து அதை ஓகே. பில்ட் பண்றீங்க. ஆனா லைக் உங்களுக்கு லாங் செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏஜென்ட்ஸ் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஏஜென்டிக் ஏஐ எக்ஸ்பிளிசிட்டா கிடையாது. ஆனா நீங்க வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண வைக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஒர்க் பண்றதுக்கு எனக்கு இந்த ஏஜென்ட் வேணும், எனக்கு இந்த ஒர்க் பண்றதுக்கு இந்த ஏஜென்ட் வேணும் அப்படின்றது நீங்க டிஃபைன் பண்றது தான் இங்க. ம். டிஃபைன் பண்ணி புரியுது. நீங்க வந்து லைக் என்ன டூல் செட் யூஸ் பண்ணணும், லைக் இதோட அவுட்புட் வந்து எந்த ஏஜென்ட் கூட போகணும், அந்த ஏஜென்ட் நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க டிஃபைன் பண்ணி வைக்கிறது தான். உங்களுக்கு லேங் கிராஃப்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேங் கிராஃப் ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர் வச்சிருக்கு. ஸோ அந்த ஆர்கெஸ்ட்ரேட்டர் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன், மெமரி எல்லாத்தையுமே கான்டெக்ட்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸ் ஆஃப் யூஸ் தான் நம்ம லேங் கிராஃப் மூவ் பண்றோம். புரியுது. இப்ப புரியுது. ஏன்னா எம்சிபில வந்து டைரக்ட்டா மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வந்து இப்ப நீங்க சொல்ற மாரி இன்டிகிரேட் பண்ண முடியும். பட் ஆனா இப்ப நீங்க சொல்ற மாரி தனியா ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர்லாம் இல்லன்னு நெனைக்கிறேன். மேபி. ஐடியலி உங்களுக்கு ஐ அம் ஆல்சோ வேணும் நாட் ஷூர். அப்படின்னாலுமே நீங்க ஏன்னா தனியா எழுதி இதுவரைக்கும் நான் வச்சுக்கலாம். பார்த்ததில்ல. ம். வேற யாருக்குன்னா கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருக்கு? Ravi here. It's Sorry? great. You people are talking about a lot of technology. I'm not aware of this MCP or Lang graph or Lang, whatever, Lang chain or something like that. If you can show us in a practical manner, it will be great help. Like, you said that, overall, what I understand is like you do a SAST. So SAST will identify some vulnerabilities. Generally, nowadays, like you may integrate a SEMGRUP with GitHub, something like that. It will show the results, and you will make them as a false positive, something like that. So when you are talking about this GitHub Copilot agentic AI, is it possible for you to show me practically, like where you can configure all these things? Actually, I have a few demos set up. I'll just show you Okay. if any other don't have questions. That will be great help. Yeah, that will be great help. Great. If you don't have any questions, like we'll move forward. வேற யாருக்காச்சும் ஏதாவது Alright. கொஸ்டின்ஸ் இருக்கா? சாரி, அந்த 0 டே ஹண்டிங் யூஸ் கேஸ் வந்து லைக் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா? இல்ல எப்படி வொர்க் அவுட் ஆச்சு? இது வந்து ஒரு பேசிக்கா நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அதுலயுமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். லைக் ஒரு இனிஷியல் ப்ராம்ப்டிங் நம்ம எவ்வளவுதான் கொடுத்தாலும் அதனால ஒரு 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 லெவலுக்கு ஒரு இன்னும் டீப்பர் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ இன்னும் நம்ம டீப்பா ஒரு ஸ்பெசிஃபிக் கேசஸ்லாம் போனோம்னா நம்ம இன்னும் ட்ரில் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ரீசெண்டாகவும் வந்து ஜென்கின்ஸ் வச்சு பண்ணி பார்த்தேன். லைக் இனிஷியல் ஒரு ஃபியூ ஐட்ரேஷன்ஸ்ல வந்து இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா நீங்க இன்னும் ட்ரில் டவுன் பண்ணி நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி பார்க்கும்போது அங்க இஷ்யூஸ் கிடையாது. ஸோ இன்னும் வந்து ஐட்ரேட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கு. அதனால ஓகே. பட் இப்போ வந்து இப்போ நீங்க புது மாடல்ஸ் வர வர வந்து வொர்க் ஃப்ளோ எப்படி அடாப்ட் பண்ற மாதிரி இருக்கும்? ஸோ இப்போ பார்த்தா சேம் வொர்க் ஃப்ளோ வந்து நம்ம இப்போ புது மாடல் வருதுன்னு நம்ம அதே பிளக்இன் பண்ணோம்னா ரிசல்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி வேற மாதிரி மாறிடுது. ஸோ நீங்க வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? இப்போ புது மாடல் வந்ததுன்னா இதெல்லாம் பண்ணுனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அடாப்ட் பண்றதுக்கு. அந்த மாடலை வந்து இதே வொர்க் ஃப்ளோ பிளக்இன் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஐடியலி வந்து நீங்க எந்த மாடல்னா யூஸ் பண்ணிட்டு போகலாம். சரி, நீங்க ஒரு புது மாடல் வந்திருக்குன்னு சொல்றீங்க. நம்மளோட அந்த ப்ராம்ப்ட் வந்து டிராஃப்ட் பண்ண விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அகெயின் அந்த கோல் டாஸ்க் அண்ட் அது என்ன பண்ண போறது அப்படின்றத டிஃபைன் பண்ணிட்டு நம்ம அவுட்புட்ல வந்து நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வேணும்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கேட்போம். ஸோ அப்போ அங்கே எந்த மாடல் வந்தாலும் அதுக்கான ஒர்க்கை பண்ணிட்டு நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கேட்குறோமோ அந்த அவுட்புட் தான் தரப்போகுது. அதை தான் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோக்கு போய் கொடுக்கும். பட் எனக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணதுல பிரச்சனை என்ன வந்ததுன்னா, இப்போ சில சமயம் லைக் நாட் ஆல்வேஸ் பட் தென் ஒரு 3 to 4% ஆஃப் த டைம் என்ன ஆச்சுன்னா, நம்ம என்னதான் ப்ராம்ப்ட்ல வந்து தெளிவா எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்திருந்தாலும் அது சம்மந்தமே இல்லாம ஒரு அவுட்புட் இருக்கு. ஸோ வந்து ஐ ஹேவ் டு ஆட் அ வேலிடேட்டர். நடுவில் நம்ம ஒரு வேலிடேட்டர் எழுதி நம்மளோட லைக் நார்மல் வேலிடேட்டர் எழுதுற மாதிரி ஆயிருச்சு. ஸோ அந்த மாதிரி இது அவாய்ட் பண்றதுக்கு தான் என்னோட லைக் அதுவும் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. இப்போ எல்எல்எம்ஸ் வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் அல்டிமேட்டா அது கேட்கும்னு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது இல்லைங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஃபெயில் ஆகிறதோ இல்லை வந்து வெரி அன்எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வர்றதோ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது உங்களுக்கு லைக் நீங்க ஃபேஸ் பண்ணதுல வந்து ஏதாவது பண்ணிருக்கீங்களா?
நான் அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க சொல்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இந்த மாதிரி கேட்போம். ஆனா அது சம்மந்தம் எல்லாம் வேற ஒரு அவுட்புட் தரும். ஸோ அதுல நான் வந்து அதுல வீக் லிங்க் என்ன ரெகக்னைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்டிங் தான். ஸோ இந்த இடத்துல ஓகே. வந்து நம்ம என்ன யூஸ் கேஸ் நம்ம என்ன யூஸ் கேஸ் அச்சீவ் பண்ண போறோம், என்ன ஒர்க் ஃப்ளோ வாட் எவர் இட் இஸ். ஸோ நம்ம ப்ராம்ப்டை வந்து நம்ம எவ்வளோ வெல் டிஃபைன்டா நம்ம தருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு அவுட்புட்டுமே வரும். இது வந்து நம்ம லைக் ப்ராம்ப்டிங் என்ஹான்ஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். லைக் உங்களுக்கு ஸ்டில் ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா நீங்க லைக் தனியாக ரீச் அவுட் பண்ணி பாருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஷூர் ப்ரோ, ஷூர். தேங்க்ஸ். ஆக்சுவலா ப்ரோ இன்னொரு விஷயமும் என்னன்னா லைக் எல்எல்எம் வந்து என்ன நல்லா சொன்னாலுமே எல்எல்எம்ஸோட அவுட்புட்ஸ் வந்து இன்னுமே வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக் தான். அந்த ப்ராப்பர்ட்டி இப்போதைக்கு அதை விட்டு போகாது. நான் டிட்டர்மினிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. நீங்க ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதி 2+2 4னா அது ஆல்வேஸ் 4 தான் வரும். பட் எல்எல்எம் கிட்ட வந்து 2+4 4 2+2 என்னன்னு கேட்டா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 4 காட்டும். பட் சம்டைம்ஸ் 5 6 காட்டலாம். நம்ம அது ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. ஆஸ் அ செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் நம்ம வந்து அதை வேலிடேட் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு செக்ஸ் வச்சுதான் ஆகணும் கண்டிப்பா. கரெக்ட். அதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா, ஐ மீன் நான் பண்ண வரைக்கும் அந்த நடுவுல நம்ம வந்து லைக் ஒரு டிட்டர்மினிஸ்டிக் வேலிடேட்டர் ஒரு ப்ரோக்ராம் எழுதி நடுவுல ஒரு வேலிடேஷன் லேயர் வைக்கலன்னா கண்டிப்பா பிரச்சனை வருதுங்கிற மாதிரி தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அதான் ப்ரோ வந்து லைக் அதே மாதிரி ஃபேஸ் பண்ணாங்களா இல்ல வேற ஏதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்கறதுக்கு கேட்டேன். இப்போ சூர்யா ப்ரோ இப்ப அறவழி சொன்னார்ல இந்த மாதிரி 2+2 கேட்டு 4 கொடுக்காம சில நேரம் 6 கொடுக்கலாம், இது வேணா கொடுக்கலான்னு. ஐ திங்க் இப்போ இதுவே வந்து ஒரு ப்ராப்ளமா எடுத்துதான் இந்த ஜெமினி வந்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஏதாவது மேக்ஸ் ப்ராப்ளம் கேக்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாள் மட்டும் இல்ல ஒரு நாளோ 2 நாளோ எனக்கு லீக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் அது காமிக்கிறது இல்ல. அதோட திங்கிங்னு ஒண்ணு காமிக்கும்ல. இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இவனுங்களும் எடுத்துட்டு வந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க போல பேக் எண்ட்ல. பட் தென் இட்ஸ் அன் அசம்ஷன். பட் தென் ஏன்னா 2 வாட்டி நான் பார்த்ததுனால சொல்றேன். அது வந்து பைத்தான் கோட யூஸ் பண்ணி இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணி அந்த கோட ரன் பண்ணுது. 2 வாட்டி நான் பார்த்தேன். இப்போ ஒரு மேத் ப்ராப்ளம் வருது அப்படின்னா பைத்தான் இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணி அதை ரன் பண்ணிட்டு மேபி ஒரு ஈவாலோ ஏதோ ஒன்று வச்சு ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் கொடுக்குது. பட் அதே ப்ராம்ப்டை நான் திரும்ப ரன் பண்ணிச்சேவும் அதுதான் பண்ணியிருக்கு. பட் தென் அது பைத்தான் யூஸ் பண்ணதான் என்கிட்ட சொல்லிக்கல. ஓகே. ஸோ அதான் அப்போ அந்த டிட்டர்மினிசம் வந்து கண்டிப்பா வேணும். லைக் நடுவில் ஒரு லேயர் நம்ம வந்து எழுதி ஒரு வேலிடேஷன் வச்சாதான் வந்து நம்ம வந்து கேரண்டீடா சொல்ல முடியும். அட்லீஸ்ட் இது ஒர்க் ஆகலைனாலும் ரொம்ப மோசமா பிரேக் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. பட் தென் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அதோட நியூரல் நெட்வொர்க் பார்த்து எடுக்கிறது தான் ப்ரோ. பேசிக்கலி ஏஐ எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். அது அடுத்து ஐ மீன் எல்எல்எம்னு வச்சு எல்எல்எம்மோ ஏஐயோ எல்லாமே எடுத்துக்கோங்க. எல்எல்எம் இஸ் அ பார்ட் ஆஃப் ஏஐ தான். பட் தென் எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ எவ்வளோ பெரிய நியூரல் நெட்வொர்க் இருக்கோ அந்த டைம்ல அது என்ன பார்த்து எடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். அதுதான் அந்த நான் டிட்டர்மினிஸ்டிக் நேச்சரை கொடுக்கறதுக்கு காரணம். அதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ இன்னுமே ஐஎம் ஸ்டில் நியூபினே ஏதோ ஒரு இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு மிட்டிகேஷன் மாதிரி இருக்குச்சு. லைக் இதெல்லாம் வந்து மேட்ரிக்ஸஸா தான் அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பேக் அண்ட் லாஜிக்ல ஏஐயோட லாஜிக்ல மேட்ரிக்ஸஸா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் நோட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ 2+2 = 6 இருக்கிற நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேட்ரிக்ஸை வந்து 0வா ஆக்கிடுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரோஸ் இன்டூ காலம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும்ல. ஐ மீன் இது கொஞ்சம் மேத்து. அந்த மாதிரி இருக்குச்சு. அந்த 2 ஸ்பெசிஃபிக் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து அவங்க நல்லிஃபை பண்ணிடுவாங்க. நல்லிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து அந்த பாத் எடுக்காது. இதை வந்து நீங்க திரும்ப ட்ரைனிங் நீங்க கொடுக்கச்சே வந்து அதை சொல்லலாம். இதுல வந்து ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்று தப்பு ஒன்று கரெக்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கிற லேர்னிங் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஏஐ வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுது. அந்த நல்ல விஷயம் பண்ணச்சே வந்து அதை நீ நல்லா பண்ற அப்படின்னு சொல்றதும், கெட்ட விஷயம் அந்த தப்பா சொல்லச்சே நீ வந்து தப்பா பண்ற அப்படின்றதையும் வந்து சொல்லி வச்சு பண்றது தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அது வந்து ரொம்ப லேமன் டெர்ம்ஸ் சொன்னா பட் இதுதான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அந்த மாதிரி சில என்ன சொல்றது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்க அவுட்புட்ஸை வந்து கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம். இவர் பிரவீன் ப்ரோ சொல்ற மாதிரி அவர் வந்து அனாலிசிஸ் பண்ணபடி ப்ராம்ஸ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் தான் நானும் நினைக்கிறேன். அது தவிர்த்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம மாடல் தனியா இருக்கு அப்படின்னா
இல்ல ஃபவுண்டேஷனல் மாடல் வச்சு ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா நம்ம மேபி லேர்னிங் அல்காரிதம்ஸ் அந்த மாதிரி மாத்தணும்னு நினைக்கிறேன். ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. வேற யாருக்கும் ஏதாவது கொஸ்டின் இல்லைன்னா போலாமா நெக்ஸ்ட்? ஓகே. ஸோ பேசிக்காக வந்து நான் இந்த டெமோக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீரன் டெமோ தான் நான் வச்சுருக்கேன் நான். இது எந்த ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டும் கிடையாது, லைக் டிவிஜே அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இந்த டிவிஜே அப்ளிகேஷனில் வந்து நமக்கு டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில இன்புட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ இஷ்யூஸை வந்து ஒரு ப்ராக்டிக்கலி எக்ஸ்ப்ளாய்டபிள் வல்னரபிலிட்டிஸ் வந்து எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணுது ஸோ அப்படின்றத பார்க்கறது தான். நான் இதுக்கு இனிஷியலாக யூஸ் பண்ண ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக கொடுத்துற மாதிரி லைக் ஒரு ரோல் மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன மாதிரி கோல்ஸ் அச்சீவ் பண்ண போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைக் இந்த ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம தெரியணும் அப்படின்னா லைக் எப்படி HTTP ரிக்வஸ்ட் ஃப்ரேம் பண்ணுறாங்க, எப்படி சென்ட் பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி வருது ஸோ அப்படின்றது எல்லாமே பார்க்குறது தான். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கோம். கொடுத்துட்டு லைக் இது என்ன மாதிரி பண்ணணும், இதில் எந்த ஒரு நம்ம ஒரு செம்கிரேப் ஆர் எந்த ஒரு சாஸ்ட் டூல்ஸுமே நம்ம யூஸ் பண்ணல. பியூர்லி இந்த கோபைலட்டோட கிளாட் சோனட் 4 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் லைக் இந்த AST பண்ணுறது, இந்த டெயின்ட் அனாலிசிஸ், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து மேனுவல் கோட் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா லைக் பேசிக்லி இந்த மாதிரி மிமிக்ஸில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து ஒன்ஸ் லைக் இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணிச்சுன்னா லைக் எனக்கு கேர்ள் ரிக்வஸ்ட் வந்து ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணி தரணும் பேஸ்ட் ஆன் அது அந்த கோட்ல வந்து என்ன படிச்சிருக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு. அண்ட் தென் லைக் அதோட அவுட்புட் வந்து எனக்கு எப்படி வரணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அதை அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு ரா அவுட்புட் கொடுத்துருக்கோ அந்த ரா அவுட்புட்டை வந்து எனக்கு ஒரு வல்னரபிலிட்டி நேம் அண்ட் சிவியரிட்டி அண்ட் தென் CVSS ஸ்கோர், CVID. ஸோ பேஸ்ட் ஆன் இன்னைக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த அவுட்புட்டை வந்து ஒரு லைக் ஒரு மார்க் டவுன் ஃபைலில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஒரு ஏஐக்கு வந்து ஒரு ஒர்க்கை நம்ம அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம அலோகேட் பண்ணோம் அப்படின்னா லைக் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த அவுட்புட் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸே வந்துருக்கு. லைக் அந்த வல்னரபிலிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு, இன்க்ளூடிங் CVSS ஸ்கோர் எடுக்கிறதா இருக்கட்டும் அண்ட் CVID ஆர் OS மேப்பிங்காக இருக்கட்டும், லைக் அதோட சிங்க், அதோட டேட்டா ஃப்ளோ, அதோட லைக் கேர்ள் கமெண்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே இருக்குது. ஸோ பேசிக்கலி லைக் நம்ம ஒரு ப்ராம்ப்ட் இங்கே எப்படி நம்ம தருவோம் அப்படின்றதுக்காக தான் பேசுகிறோம். லைக் ரேதர் லாங்செயின் ஆர் லாங்கிராஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற கம்ப்ளீட் AI இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எங்களோட இன்டர்னல் இது யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் அது இப்போ இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாதனால GitHub Copilot வச்சு நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத தான் பேசிக்காக காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இது VS கோடு தானே ப்ரோ? ஆமாம், VS கோடில் GitHub Copilot அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதுவே வந்து நீங்கள் வச்சிருக்கிற டாக்குமெண்ட்டோ ஃபைலோ வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ்லாம் கொடுப்பீங்க, கரெக்டுங்களா? ஆமாம், பேசிக்கலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஃபைல் சிஸ்டம் ஆக்சஸ் எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே, புரியுது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ப்ராஜெக்டை வந்து இண்டெக்ஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம லாங்செயின் ஆர் லாங்கிராஃப் ஆர் நீங்கள் சொல்கிற மாதிரி MCPs விதவுட் இப்போ BSM கிரெப் ஆர் ஏதோ ஒரு சாஸ்டோட MCP இருந்தாலுமே அகெயின் உங்களுக்கு வந்து நீங்கள் பேட்டர்ன்ஸ் எழுதி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசன் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் தென் லைக் இது மொத்த கோடையை நம்ம வந்து பண்டில் பண்ணி நம்மளால் தர முடியாது. ஏன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பல்க் ஒர்க் இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் நீங்கள் பண்ணாலுமே அது எவ்வளோ ஃபீஸிபிளாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் லைக் அது ஒரு ஒன் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ்க்காக வந்து நான் GitHub Copilot அந்த பிளகின் யூஸ் பண்ணி தான் நான் வந்து அனாலிசிஸ் பண்ணுவேன். ஸோ லைக் ஃபார் உங்களுக்கு 0 day ஹண்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அந்த பிளகின் வந்து GitHub Copilot அது அவ்வளவுதானா? அதோட ஃபுல் நேம் என்ன? ஆமாம், பேசிக்கலி GitHub Copilot. ஓகே அங்கே இருக்கும். ஓகே, இது இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம எப்படி இதை இன்வோக் பண்றது? ஸோ ஒன்ஸ் நம்ம ஓகே ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் scheduler. It is not a scheduler, just a plugin. You just install it and you see like this small icon button here and also in the top. So once you click on it, you will ask to log into the GitHub, your account. So once you log into the account, it actually authenticates and your session will be here.
And for free users, like they have some limitations. You can't use the flawed models. So rather you have access to the 4.1 and 4.0 models, and these models are the premium models, like you can subscribe to it and you can use it. Oh, Will okay. this report will be given in Excel or it will be given a CSV format? Is it or a JSON format? How is it? Again, that depends on your needs. If you want a CSV file or a JSON format thing so that you can pass to someone something else, like you can frame it over here. So basically, yeah, my output format should be something like this in a markdown format. So I explicitly mentioned as it needs to be in markdown file, and this should be the output for it. This is how everything should follow. So whatever analysis it do and whatever the vulnerability it find, it should follow this output thing. And if you want any JSON format, like whatever the keys you want, you can frame again the similar thing in a JSON or a CSV thing, and you can put it over here. What will be the default code? Default thing will be there. This is you are saying you typed this code and all, right? These prompts Yes, right. or whatever. Yeah. So generally by default, how it will be? So defaultly it will be like a kind of a raw chunk having certain attributes, like whatever the AI gives you the output, right? Its analysis, and it will have its own key. I don't know, it differs on the models. So we don't want to put our heads, and you don't have to just clean it out, the raw outputs. So instead, like whatever format you want, you can just ask it, instead going for the raw output to bang your head there. Yeah. Okay. Got it. And Again, if you want, like you can just output it and see like how it frames. பிரவீன், நீங்க இப்ப இந்த ரைட் சைடுல நீங்க காமிக்கிற அந்த மெத்தட்ஸ் அவுட்புட் ஃபார்மேட் எல்லாமே நீங்க ப்ராம்ப்டா கொடுத்தது, which includes அந்த vulnerability நேம், அந்த பிளேஸ் ஹோல்டர் எல்லாம் இருக்கு. ஆமா. ஓகே, இது ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட் ப்ராம்ப்ட் கரெக்ட்ல? ஆமா, கரெக்ட். ஓகே, ஈவன் இன்க்ளூடிங் தட் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், த கர்ல், அதுக்கு அப்புறம் அதுல இருக்க ஆமா, பிளேஸ் ஹோல்டர்ஸ் எல்லாமே. குவாலிட்டி பார்ஸ் எல்லாமே. ஆமா. ஓகே, ஃபைன். ப்ரோ, இப்ப நீங்க வந்து உங்க இப்ப இதை எப்படி ஆர்கனைசேஷன்ல VS கோட் தான் யூஸ் பண்றீங்களா? இந்த GitHub Copilot-ஆ? ஆமா, இந்த GitHub Copilot யூஸ் பண்றோம். ஓகே. இப்ப நீங்க வந்து இங்க கீழ வந்து ஒண்ணு இருக்குல்ல, இந்த மாரி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வருதே. அங்க வந்து உங்களுக்கு காமிக்குமா உங்க லாங்செயின் ஏஜென்ட்ஸ்லாம்? இல்ல. அந்த லாங்செயின் ஏஜென்ட்ஸ் இங்க காட்டாது. ஸோ இது வந்து ஓகே. லைக் பேசிக்கலி இருக்கிற VS கோட் Copilot இன்டகிரேஷன்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே தவிர்த்து என்னோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எதுவுமே இங்க கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அன் ஆப்ஷனல் ஃபார் லாங்செயின் ஆர் லாங்கிராஃப் ஃபார் லைக் ப்ரோக்ராம் எழுத ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கோ ஆர் இந்த மாதிரி ஒரு பேசிக்கா நீங்க சிம்பிள் அனாலிசிஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இதை. ஸோ ஃபார் டைம் கன்சியூமிங். ஓகே. அப்ப இங்க இந்த மாதிரி ஒரு UIல வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ண மாட்டீங்கல்ல? லைக் டு யூஸ் வாட்டெவர் லாங்செயின் கோட் தட் யூ ரைட். நோ. ரைட். ஆக்சுவலா நீங்க அந்த One more plugin question. இன்ஸ்டால் பண்ணும்போதே you will get this chat window in the VS Code actually. ரைட். அந்த Copilot இன்ஸ்டால் பண்றீங்க அந்த ஓகே. plugin, அதை இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு chat window வந்துரும். இது எல்லாமே கைண்ட் ஆஃப் ஆட்-ஆன்ஸ் மாதிரி நம்ம VS Code அப்ளிகேஷன்ல. அந்த மாடல் ஓகே. செலக்டர், ஏஜென்ட், இந்த chat window எல்லாமே உங்களுக்கு வந்துரும் அதுலயே. ரைட். நீங்க இதுக்கு prompt ஏதாச்சும் வந்து MCP தனியா சப்போர்ட் போயிட்டு இருக்கா? எக்ஸிக்யூட் பண்ணாம you will be able to execute inside this chat only, inside your VS Code application. ரைட் ப்ரோ. இதுக்கு ஏதாச்சும் MCP சப்போர்ட் இருக்கா? ஏன்னா நானும் ஒண்ணு எழுதணும்னு ஆர்கனைசேஷன்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் கேட்டேன். ஏன்னா எங்க கம்பெனில இருந்து எதுவும் அப்ரூவ்டா அந்த ஸ்டாண்டர்ட் ஐகான்ல இருக்கும் ப்ரோ MCP. இந்த ரைட் சைடுல கீழ. ஓகே. இல்ல அதுக்கு அங்க அந்த சாட் இதுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க. இல்ல அந்த சாட் பார்லயே கீழ ரைட் சைடுல மைக்குக்கு பக்கத்துல. ஓகே. லெஃப்ட் சைடு அந்த ஸ்பேனர். ஓகே ப்ரோ. புரியுது. இதுல வந்து ரைட். புரிஞ்சிருச்சு. இருக்கு இங்க இருக்கு ஆக்சுவலா போட்டுருக்கேன். பார்த்துட்டேன். சூப்பர் ப்ரோ. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்க ப்ராம்ப்ட் வந்து எழுதுறீங்கல்ல, இதுக்கு ஏதாச்சும் டூல் யூஸ் பண்றீங்களா? ஏன்னா நான் வந்து ரீசெண்டா நம்ம குரூப்ல வந்து ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஏதோ ப்ராம்ப்ட் குருவோ ஏதோ ஒண்ணு. அதாவது என்னன்னா ப்ராம்ப்டே ஜெனரேட் பண்றதுக்கு ஒரு AI இருக்காங்க.
ஓகே. ப்ராம்ப்ட் ஆக்சுவலா கவுபாய்ன்னு ஒண்ணு இருக்கு. ப்ராம்ப்ட் ஜீசஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ப்ராம்ப்ட் ஜீசஸ் தான் நினைக்கிறேன். நம்ம குரூப்ல ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணீங்களா, இல்லை நீங்களேவா எழுதுனீங்களா? பேசிக்கலி வந்து 2 இது யூஸ் பண்ணுவேன் நானு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இந்த சின்ன 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 கோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா நான் எழுதாம நமக்கு ஒரு ரா பிளெயின் நமக்கு என்ன வேணும்ன்றதை நம்ம ரா இங்கிலீஷ்ல நம்ம எழுதிடுவேன். ஸோ எழுதிட்டு O3 மாடல் கிட்ட கொடுத்து என்ஹான்ஸ் பண்ணுவேன் அந்த ப்ராம்ப்டை. ஸோ ஒன்ஸ் அதை என்ஹான்ஸ் பண்ணி ஓகே. முடிச்சது அப்புறம் அந்த ப்ராம்ப்ட் வந்து நான் ப்ராம்ப்ட் கவுபாய் கிட்ட கொடுப்பேன். ஸோ ப்ராம்ப்ட் கவுபாய் இஸ் நத்திங் லைக் ப்ராம்ப்ட் என்ஹான்சர் தான். லைக் யூ ஹேவ் லைக் ஃபியூ கொஷின்ஸ் சே ஓகே. பேசிக்கலி நான் இதை எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இதை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இதுக்கான இந்த ப்ராம்ப்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சைடில் கேட்கும். இந்த ரெபாசிட்டரி டைப் என்ன மாதிரி ரெபாசிட்டரி டைப், ஆர் இந்த கோட் பேஸ் ஆக்சஸ் வந்து இந்த பிரான்ச்சஸ்ல, ஆர் இந்த செக்யூரிட்டி ஸ்கோப் நீங்க கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க இன்னும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் இம்ப்ரூவ் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ப்ராம்ப்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். இதுலயே வந்து உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டில் உங்களுக்கு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் இந்த ப்ராம்ப்ட் எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணலாம், லைக் ஆஸ்கிங் இந்த ப்ராம்ப்ட் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இதை வச்சு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம ப்ராப்பரா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து கண்டிப்பா எழுதுக்கும் டிஃபிகல்ட்டா இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆர் பீயிங் நாட் ஷூர் அபவுட் லேட்டர் ஸ்டேஜஸ். பட் ஸ்டில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்றேன் நான். நமக்கு என்ன வேணும்ன்றதை நம்ம ப்ராப்பரா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணிட்டு நம்ம அதில் என்ன பண்ண நினைக்க போறோன்றதை நம்ம பிளெயின் இங்கிலீஷ்ல நம்ம கொடுத்துட்டு அதை O3 மாடல் வச்சு நான் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன். புரியுது ப்ரோ, புரியுது. ஸோ இது வந்து லைக் உங்களோட ஜீரோ டே அன்டிங் வந்து நீங்க யூஸ் O3 model. Praveen, what is this O3 model? That is OpenAI's model. That's model name. Okay. Like kind of 4.0, yeah, something like this, 4.1, 4.0 something. Okay, got it. So ஆக்சுவலா வந்து இங்க இருக்குல்ல ப்ரோ, இங்க GitHub Copilot இது மாதிரியே CLINE கிளைன் அந்த மாதிரி ஒன்று இருக்கு. அதில் வந்து ஃப்ரீயாவே இப்போ இதுக்கெல்லாம் வந்து இப்போ டெவலப்பிங் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா இங்கவே காட்டும் ப்ரோ எரர் மேலவே. அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கோபைலட் வச்சு முடிச்சுக்கலாம் அந்த எரர்ஸ் எல்லாமே டிபக் பண்ணி. ஆனால் இது வந்து சேட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் வரும். வந்து ரீட் பண்ணும், ரைட் பண்றதுக்கு கொஞ்சம் இதுவாகும். நீங்க இதுவே கர்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேக்கேஜ் டாட் ஜேசன் வரைக்கும் அது போய் ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணிக்கலாம். இதே போலவே இந்த GitHub Copilot-ஓட அது நல்லா இருக்கும் இன்னும். ஆக்சுவலா வந்து நீங்க சொல்ற கர்சர்ல இருக்க அதே விஷயங்கள் இங்க இருக்கு. இது உங்களோட என்டையர் ப்ராஜெக்ட்டும் ரீட் பண்ணும், உங்களுக்கு என்டையர் ப்ராஜெக்ட் அவுட்புட்டும் எழுதி தரும். ஸோ இங்க எழுதி இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி ரிவ்யூ டாட் எம்டி வந்து இங்க இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணது இல்லை, இது ரைட் பண்ணது தான் அவுட்புட் ஃபைல். அதுக்கு தான் ப்ரோ கீழே இருக்க மோடு ஆஸ்க் எடிட் ஏஜென்ட் இருக்குல்ல. ஸோ நீங்க ஏஜென்ட் மோட்ல போட்டு ரன் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா கோட் பேஸ்ல எடிட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணும். இப்போ நீங்க ஆஸ்க் மோட்ல போட்டீங்கன்னா அது மெயினா வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். எடிட் மோட்னா சின்ன சின்ன அந்த ஒரு ஃபைல்ல மட்டும் எடிட் பண்ணும். ஏஜென்ட் மோட்னா நீங்க ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு அது விட்டுட்டீங்கன்னா கோட் பேஸ்ல அதுவே நிறைய நிறைய எடிட் சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க அப்ரூவ் இல்லைன்னா டினை மட்டும் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ மெயினா இப்போ என்னன்னா ஐ திங்க் அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கோபைலட் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ்வலா யூஸ் பண்றது எதுக்கு பண்ணுவாங்கன்னா, நீங்க டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு அசிஸ்டன்ஸா தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த யூஸ் கேஸ் வந்து எதுக்குன்னா, இப்போ உங்களுக்கு சப்போஸ் வந்து நீங்க உட்காந்து ஒரு லேங் கிராஃப் இல்லைன்னா லேங் செயின் ஒர்க் ஃப்ளோ இது பண்ண முடியாது, அவ்வளோ பண்றதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா, அப்போ நீங்க எதை வந்து ரிவ்யூ பண்ணமோ அந்த கோட் பேஸை சும்மா விஎஸ் கோட்ல லோட் பண்ணிட்டு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் பிரவீன் ப்ரோ. அப்படிதானே? ஆமா கரெக்டா. ப்ரோ நான் டெவலப்பிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட கோபைலட்டோட கர்சர் நல்லாவே பண்ணுது. அதுவே தானா ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டாக
ரீட் பண்ணி அந்த ஃபைல் ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் இருந்தாலும் கரெக்டா அதுவே எடுத்துக்கிட்டு பண்ணுது. அகைன் சிமிலர்லி இங்கேயும் நடக்கும். இந்த அகைன் டிஃபரன்ஸ் வந்து ஐடிஸ் தான். ஸோ கர்சர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர் இதே மாடல்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாடல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அங்கே இருக்கிறது இங்கேயுமே இருக்கும் உங்களுக்கு. யாராச்சும் சப்போஸ் இந்த ஜெட் பிரெயின்ஸ் ஐடிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஜெட் பிரெயின்ஸ் ஏன்னு ஒன்று இருக்கும். அதுவும் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இன்டெலிஜென்ட் ஏதா இருக்கா ப்ரோ? இன்டெலிஜென்ட்ல தான் ஜெட் பிரெயின்ஸ் ஏன்னு அவங்களோட சர்வீஸ். ஓ, அவங்களதே இருக்கா? ரைட். ஆமா. இத தேடிட்டு இருந்தேன். இது எல்லா மாடலும் அதுல அவைலபிளா இருக்கும். கேப்பபிலிட்டிஸ் வந்து ஆக்சுவலா இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஐடி இன்டெகிரேஷன் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் அதுக்கு பாஸ் பண்ணலாம். ஐ மீன் இதுலயும் பண்ணலாம். பட் அதுல வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க அட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஃபங்க்ஷன் எல்லா ஃபைல்ஸும் லிஸ்ட் ஆகும். அதுல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம பாட்டுக்கு பாஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அது சூப்பரா இருக்கும். ஓகே. ரைட். ஏன்னா வேற பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும் தான் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. மற்றதெல்லாம் மந்த்லி. நீங்க அது ஒன்று மட்டும் தான் இயர்லி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, காசா அது? ஃப்ரீ டயர் இருக்கு ப்ரோ. பட் வந்து பே பண்ணா வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஓகே. ரைட். பட் அந்த ஆர்க் கிட்ட எல்லாம் பர்மிஷன் அப்ரூவல்லாம் வாங்கணும். அதனால கேட்டேன். ஓகே. இல்லைன்னா நீங்க சப்போஸ் நீங்க ஆல்ரெடி நீங்க கோபைலட் என்டர்பிரைஸ் யூஸ் பண்றீங்கன்னா கோபைலட் என்டர்பிரைஸே வந்து இதுக்கு இருக்கு, ஆர்குக்கு. ஐ மீன் ஜெட் பிரெயின்ஸ்க்கும் இருக்கு. ஆக்சுவலி வந்து இன்னும் தெரியல எனக்கு. இவங்க ஸ்பெசிஃபிக்கா வைப் கோடிங் பண்றாங்கன்னு நிறைய பேர் பார்த்தேன் நானு. பட் ஆனா அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது சில நேரம் அப்ளிகேஷன் எடுத்து பண்றாங்கன்னு பார்த்தேன் நான். அதனால தான் தேடிட்டு இருக்கேன் எங்க ஆர்கனைசேஷன்ல எது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு. எனக்குமே அதே பிரச்சனை தான். ஆர்க் லெவல்ல பார்க்கும்போது நான் கோபைலட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஐ மீன் அஃபிஷியலி நாங்க என்டர்பிரைஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கு தான் இருக்கு. பட் பர்சனலா நான் வந்து ஜெட் பிரெயின்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட பர்சனலா நான் எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ நீங்க வாங்கியிருக்கீங்க? ஆமாம். ஓகே ப்ரோ. அண்ட் அதுலேயே அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான். புரியுது. எனக்குமே மோர் ஐ எம் அட்டாச் டு விஎஸ் கோடு தான். மற்ற ஐடி வந்து எனக்கு என்னமோ பெருசா பிடிக்காது. அதனாலதான் விஎஸ் கோடு வந்து பார்க்கச்சே ஓகே ரைட் இது இருக்கா அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு இது யூஸ் பண்ணும்போது உங்க ஆர்கனைசேஷன்ல பிளாக் பண்ணுவாங்களான்னு தெரியல. நான் மோஸ்டா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே பிளகினா தானே இருக்கு. அதனால தான் நான் வந்து பார்த்தேன். ஆமா. நெக்ஸ்ட் வந்து லைக் ஒரு பேசிக்கான ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைக் ஒரு மெயின் ஃபைல் ஒரு அப்பஸ்கேட்டட் ஃபைல் வச்சு நான் ட்ரை பண்ணி வச்சிருந்தேன் நான். கைண்ட் ஆஃப் ஒரு ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மிமிக் பண்ணது மாதிரி தான் இது. ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. இதில் வந்து டேரெக்டாக ஒரு 30 வே மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு எக்ஸாக்டாக நம்ம பண்ணும்போது வந்து ஒரு டிஎஃப்எஸ்கேட்டர் ஏதாச்சும் இருந்ததுன்னா லைக் அதை நம்ம யூஸ் பண்ணி டிஎஃப்எஸ்கேட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏஐக்கு நம்ம கொடுத்தோம் ஒரு எல்எல்எம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் பெருசாக எதுவும் யூஸ் பண்ணல. ரேதர் இது வந்து ஜெமினை வச்சு நான் பண்ணது ஜஸ்ட் டு அனலைஸ் அ பேசிக் கோட் அப்படின்றதுக்காக. இதுவும் உங்கள் ஒர்க் ஜஸ்ட் ஒரு ஃபைல் வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் லைக் ஒரு ப்ராப்பரான இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆன் த ஃப்ளோவில் யூஸ் பண்ணிக்கலாம். யூசிங் எனி எல்எல்எம்ஸ் உங்கள் ப்ரோக்ராமேட்டிக்கலி யூசிங் அ LangChain ஆர் LangGraph ஆர் எனி பிளெயின் ஏ ஃப்ளேவர்ஸ். ஸோ ஜஸ்ட் டு கெட் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இன் யுவர் பக் பவுண்டி ஃப்ளோ. இதுக்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கு? இல்ல இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கு? அந்த analyze.js.py குள்ள என்ன இருக்கு? இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து லைக் பேசிக்கலி ஒரு சிம்பிளான இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ ரொம்ப பெருசா கிடையாது. CLI API ஆர் SDK. ஸோ யூசிங் தி ஜெனரேட்டிவ் SDK. ஸோ பேசிக்கலி இந்த ப்ராம்ப்டும் நமக்கு என்ன வேணும்ன்றத லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணது தான் இதுவும் நமக்கு. ஸோ வாட் ஐ சே இஸ் லைக் நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் ப்ராப்பரான ஒரு ப்ராம்ப்டிங் நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ ஓவரால் அப்படி தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்திருக்கு.
மத்தபடி பார்த்தீங்கன்னா, நீங்க பெருசா நீங்க இதுல புரோகிராமேட்டிக்கலி நீங்க ரொம்ப இது பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்க ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் லைக் எல்லா விஷயத்தையும் நான் ஏஐ கிட்ட குடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஜீரா ஃபைல், ஒரு ஜீரா டிக்கெட் இருக்கு. அந்த ஜீரா டிக்கெட்ல உங்களுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ்ன்றது ப்ரீ டிஃபைன்ட் ஃபீல்ட்ஸ். ஒரு என்னென்ன வேல்யூஸ் வரும்ன்றது அங்க ஃபில் பண்ணியிருந்தா இருக்கும், இல்லன்னா இல்ல. ஸோ இந்த மாரி ஒரு ஜீரா லோடர் மாரி நீங்க கம்ப்ளீட்டா ஏஐ கிட்ட குடுக்கணுன்றது அவசியம் இல்ல. ராதர் நமக்கு அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ, அந்த விஷயங்கள நம்ம ஒரு இன்புட் மாரி ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ணி லைக் அங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு யூஆர்எல் வேலிடேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலா எழுதி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல வரும்போது தான் நம்ம சின்ன சின்ன டூல்ஸ் நம்ம எழுதுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜீரா டிக்கெட்ஸை எடுத்து ப்ராப்பரான அவுட்புட் கொடுக்கறது, லைக் இந்த ரிஜெக்ட்ஸ் லைக் ஃபார் யூஆர்எல் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஃபார் தி அதர் திங்ஸ். ஸோ அதை தவிர்த்து மீதி வர சினாரியோஸ் எல்லாமே நீங்க ராவலாம். பட் எல்லாத்தையுமே நம்ம ஏஐ கிட்ட கொடுக்கறத விட நம்மளால முடிஞ்ச கொஞ்சம் விஷயங்களை நம்ம டூல்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டு மீதி விஷயங்களை நம்ம ஏஐ கிட்ட கொடுத்தோம்னா நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். இதுல வந்து இதுல என்ன இம்போர்ட்ஸ்லாம் இருக்கு இந்த பைத்தன் ப்ரோக்ராம்ல? வெறும் நம்ம இம்போர்ட்ஸ் ஜேஎஸ் கோட் மட்டும்தான். இல்ல இல்ல பைத்தன் பேக்கேஜ் பிப் பேக்கேஜ் இம்போர்ட்ஸ் கேட்டேன். ஓகே, பேசிக்கா ரிக்வெஸ்ட் அண்ட் ஜெமினியோட எஸ்டிகே. ஓகே, இது பேசிக்கலி வந்து இது ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்டோட ஜேஎஸ் கோட அவ்வளவுதான். ஆமா, ஓபன் பண்ணி அனுப்புது, அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். இது சின்ன இதுன்றதுனால நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வருது அப்படின்ற போது நம்ம ஒன் ஆஃப் த லேயர்ல ஒரு டூல் மாதிரி நம்ம எழுதி நமக்கு என்ன எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கணும், என்ன வாட் எவர் இட் இஸ், அந்த வேலையை நம்ம பண்ணிட்டு நம்மளால ஒரு மினிமல் இன்ஃபர்மேஷன் ஆர் தி ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஏஐ கிட்ட கொடுத்து அனாலிசிஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்ல வரேன். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் தி ரா திங். ஸோ இங்க இடத்துல வந்து ஜேஎஸ் கோட் சின்ன ஃபைலா இருக்குன்றதுனால நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இதுல வந்து இந்த பைத்தன் கோட் வந்து ஓகே ஆக்சுவலா இந்த பைத்தன் கோட் வந்து எந்த ஆக்ஷனுமே பண்ணல. ஸோ ஒருவேளை வந்து இப்போ இந்த பைத்தன் கோட்ல இருந்து இப்போ இந்த ஜெமினி மாடல் கிட்ட போயிட்டு வர்ற அவுட்புட் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா நம்ம வந்து லாங் செயின் அந்த மாதிரி போலாம். கரெக்டா? ஆமா ஆமா. அகைன் பேசிக்கா நீ வந்து ஒரு 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 பைத்தான் நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஃப்ளோ இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது அனலைஸ் ஜேஎஸ்ன்னு வச்சிருக்கேன். ஸோ இதை தர அவுட்புட் வந்து நம்ம ஜேசானா கூட மாத்திக்கலாம். ஜேசானா மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் லைன்ல வந்து நீ இன்னொரு ஃபங்க்ஷனை கூட கால் பண்ணலாம். லைக் இன்னொரு ஃபைல இருக்கிறது. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஏ யூஸ் பண்ணும். இதுக்கு வந்து நீ வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டர் மாதிரி நீ ஆக்ட் பண்ற. ஸோ அந்த ஆர்கெஸ்ட்ரேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு நீ வந்து டேட்டா ஸ்பிளிட் பண்ற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளோ இருக்காது நம்ம ஒரு வெனிலா ஃபிளேவர்ல பண்ணோம்னா. ஓகே ஓகே புரியுது. பட் அதே லாங் செயினா அந்த இது இருக்கும். ஆமா, லாங் செயின்ல இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு குமுலேட்டிவ் ப்ரோக்ராம்ல லைக் பிஎம் மெமரி ஆர் டூல் காலிங் திங்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம இருக்கிற யூட்டிலிட்டிஸை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் பிரேக்கிங் எனி திங் ஆர் ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கொண்டு வரதுக்கு. ப்ரோ இப்போ நீங்க அடிச்ச ப்ராம்ப்ட் வந்து சிஸ்டம் ப்ராம்ப்டா இல்ல இப்போ நம்ம நார்மலாவே வந்து ப்ராம்ப்ட் அடிப்போம்ல அந்த மாதிரி ப்ராம்ப்டா போகுதா? ஏன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் நான் பாக்குறேன். ஆமா, இது ஒரு ப்ராம்ப்ட், யூசர் ப்ராம்ப்ட் தான் இது. ஓகே, இது சிஸ்டம் ப்ராம்ப்ட் கிடையாது. நீங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எல்எல்எம் மாடல் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அந்த எல்எல்எம் வந்து யூசர் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பண்றாங்க அப்படின்ற போது அந்த எல்எல்எம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட்ஸை டிஃபைன் பண்ணிருப்பாங்க பேசிக்கலி. ஸோ மீதி இந்த சைடில் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் ப்ராம்ப்ட்ஸ் தான். ஸோ இங்க வந்து நான் சிஸ்டம் ப்ராம்ப்ட்ஸ் எதுவுமே தரல. ரேதர் நான் ஜெமினியை தான் ஜெமினியை நீங்க பேசிக்கலி அந்த சாட் இன்டர்ஃபேஸ்ல போய் கேட்காம நான் இங்க இருந்து ப்ரோக்ராமேட்டிக்கலா கேட்கறேன், அவ்வளவுதான். புரியுது ப்ரோ, புரியுது. இது எக்ஸாக்ட்லா நம்ம குரூப்ல நம்ம டிஸ்கார்ட் சர்வர்ல வச்சிருக்க இன்ட்ரோ பாட் மாதிரி தான். எவ்ரி மெசேஜ் வந்து அந்த மெசேஜ் வந்து இந்த ப்ராம்ப்ட்ல அப்பண்ட் ஆகி ஜெமினிக்கு போகும், ரிட்டர்ன் ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம், அவ்வளவுதான். அந்த ஆக்ஷனுமே வந்து நம்ம பைத்தன் கோட்ல தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆமா ஆமா, டிஸ்கார்ட் ஆக்ஷன் தான் அது. அது வந்து நம்ம எம்சிபி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாம டைரக்டா டிஸ்கார்ட் எஸ்டிகே யூஸ் பண்ணி நம்ம பண்ணிருப்போம், அவ்வளவுதான். ஆமா, எக்ஸாக்ட்லி. அதான் அந்த எம்சிபின்னு இருந்ததுன்னா கூட அண்டர் த ஹுட் அந்த டிஸ்கார்டு எஸ்டிகே யூஸ் பண்ணி தான் பண்ணும்.
ஆமா ஏன்னா நம்ம ஆமா பார்த்தோம்ல, கை கால்லாம் தான் எம்சிபி, மூளை தான் ஏஐ. ஆமா ஆமா பேசிக்கலி வந்து இந்த எம்சிபி இந்த லேங் செயின் இது எல்லாமே ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி தான் கொடுக்குது. ஆர்கஸ்ட்ரேஷன் அந்த ஹேண்ட்லிங் கேப்பபிலிட்டி தான் கொடுக்குது. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் தான் பேசிக்கலி நான் காட்ட வந்தேன் இன்னைக்கு. ஸோ வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருக்குல்ல இருக்கு? எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே. I'll give 5 more seconds. 10. Bro, for this kind of scenarios, do you have any YouTube videos where you can see them? I don't have idea on that. Okay, So I will find something for you, bro. thank you.